தற்பொழுதைய முக்கிய செய்தி, திமுக கூட்டணியில கொங்கு இளைஞர் பேரவை இணைகிறதா? முக்கிய செய்தி வெளியாக இருக்கிறது. கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் தனியரசு அண்ணா அறிவாலயம் வந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், தொடர்ந்து கூட்டணி அப்படிங்கிறது இணைஞ்சுக்கிட்டே இருக்காங்க திமுகவில். இப்போ அடுத்தபடியாக கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவரும் வராருன்ற தகவல் வெளியாகிருக்கு. என்ன நிலவரம்? மேலும் தகவல்களை பதிவு செய்யுங்க. திமுக கூட்டணியில கொங்கு இளைஞர் பேரவை இணைய இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் தனியரசு காலை 12 மணி அளவுல அண்ணா அறிவாலயம் வர இருக்கிறார். அண்ணா அறிவாலயத்துல திமுகவின் தொகுதி பங்கீட்டு குழுவை நேர்ல சந்திச்சு பேச இருக்கிறார். அதற்கு முன்னதாக திமுக கூட்டணியில ஆதரவு தெரிவிக்க இருப்பதாகவும் தனியரசு தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தனியரசை பொறுத்த வரைக்கும் 2016 அதிமுக கூட்டணியில போட்டியிட்டு காங்கேயம் தொகுதியில வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருந்தார். தொடர்ந்து அவர் திமுக கூட்டணியில இணைவார் அப்படின்னு பல்வேறு தகவல்கள் வெளிவந்த நிலையில இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் கொங்கு இளைஞர் பேரவை திமுக கூட்டணியில் இணைய இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலையில திமுக பேச்சுவார்த்தை குழுவை சந்திக்கும் போது திமுக கூட்டணியில கொங்கு இளைஞர் பேரவைக்கு தொகுதி ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தனியரசு முன்வைக்க இருக்கிறார். திமுக கூட்டணியில கொங்கு இளைஞர் பேரவைக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்படலாம் அப்படிங்கிற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடிந்ததற்கு பிறகு அடுத்தடுத்த கட்ட தகவல் எல்லாம் நமக்கு தெரிய வரும். ரைட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.